அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைய அதிரடி அதாவது ட்ரெண்டிங் ஸ்டாக் இன்னைக்கு காலையிலேயே மார்னிங் ட்ரேடில் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் இப்போ நம்ம பார்க்கறது முடிஞ்சு போனதுக்கப்புறம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு தோன்றினாலும் இதனை காலையிலேயே நம்ம பார்த்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இதை உங்களுடைய புரிதலுக்கு உட்படுத்தி பாருங்கள். ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காலையில் 9:43 அப்டேட் ஆகிருக்கு. அப்போ நிஃப்டியில் இன்றைக்கி யார் ஃபஸ்ட் ட்ரெண்டிங் அப்படின்னு நம்ம பார்க்க போனால் ஹெச்டிஎஃப்சி பேங்க் 1.14%, ஐசிசி பேங்க் 0.96, இன்ஃபோசிஸ் 0.78, ரிலையன்ஸ் 1.73. இப்போ இதில் கேப் டவுன் அப்படிங்கிறது இப்போ இது அப் நம்ம பார்த்தோம், டவுன் யார் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா எல்டிஐஎம் அந்த ஸ்டாக் வந்து நம்மளுக்கு 1.65% டவுன். டாக்டர் ரெட்டி இதெல்லாம் பெருசாக இல்லை, 1.65% அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். அடுத்தது F&O ஸ்டாக்ஸ். நிஃப்டினா 50 நிறுவனம், F&Oனா கிட்டத்தட்ட 190 நிறுவனங்கள் உள்ளடக்கியது தான் நம்மளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கேப் அப் டெல்டா கார்ப்பரேஷன் 3.25%, ஹேவல்ஸ் 2.19, ஜீல் 1.46, அசோக் லேலண்ட் 1.22, மெட்ரோபாலிஸ் 1.19. அப்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் அங்கே நிஃப்டி ஸ்டாக் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் இருந்தவங்க இங்கே பார்த்தீங்கன்னா 6th பிளேஸ் நம்மளுக்கு இருக்கிறாங்க, 6வது இடத்தில் இருக்கிறார்கள். இதில் யார் டவுன் சைடு ஓப்பன் அப்படிங்கிறத பார்க்கணும். டவுன் சைடு ஓப்பனில் எல்டிஎம், ரெண்டுலேயுமே எல்டிஎம் தான் பொதுவாக இருக்கிறது. அப்போ எல்டிஎம் பார்த்தா நம்மளுக்கு என்ன நடந்துள்ளது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். இது 18ஆம் தேதி விட்டுருங்க. அப்போது நேற்றைய லோ அப்படிங்கிறது 5080, இன்றைய ஆரம்பம் 5050 அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு கேப் டவுன், அதாவது நேற்றைய லோவுக்கு கீழ் ஓப்பன் ஆகிறதுனால இது கேப் டவுன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5077 மேலே போயிருக்காங்க. லோ 4945, க்ளோசிங் 5000 கொடுத்துருக்குறாங்க. இதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். ஏன்னா புட் ஆப்ஷன் தான். அப்போ புட் ஆப்ஷன் என்ன இம்பேக்ட் கொடுத்ததுன்னு பார்க்கணும். அப்போ 5000 புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நேற்றைய க்ளோஸ் 77 ரூபா, அங்கேருந்து 150 ரூபா போயிருக்காங்க, 110 ரூபாய் க்ளோசிங் இருக்காங்க. இன்றைக்கி ஓப்பன் 93 ரூபா. அப்போ கிட்டத்தட்ட 50% ஏற்றம், ஓப்பன்லேருந்து 50% ஏற்றம் கொடுத்துள்ளார்கள். 50%க்கு அதிகமாகவே இந்த மொமெண்டம் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஹெச்டிஎஃப்சி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. அப்போ நிஃப்டியில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் என்ன நடந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. நேற்றைய ஹை 1682, இன்றைக்கி 1698. அப்போ நேற்றைய ஹையை விட கிட்டத்தட்ட 16 புள்ளிகள் கேப் அப். அதற்கப்புறம் ஓப்பன் பார்த்திங்கன்னா வெறும் 6 புள்ளிகள் தான். ஓப்பன் டு ஹை 6 புள்ளிகள். அடுத்து ஓப்பன் டு லோ கிட்டத்தட்ட நம்மளுக்கு 28 புள்ளிகள். அப்போ இவங்க வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கேப் அப்பை வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த ஓப்பனுக்கு மேலேயே இந்த ஓப்பன் டு ஹை 6 புள்ளிகள் இருக்குது. ஆனால் இதுவே ஓப்பன் டு லோ 6 புள்ளிகளை இருந்திருந்தால் இது வந்து நல்ல ஒரு ஏற்றமாக அமைந்திருக்கலாம். அப்போது ஓப்பன் அபோவ் தக்க வைக்காததுனால இது ஒரு ஃபெயிலியர் அப்படிங்கிற எடுக்கலாம். ஆனால் எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் ஆரம்பம் அப்படிங்கிறதை எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கடுத்து F&Oவில் டெல்டா கார்ப்பரேஷன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா 3% மேலே ஆரம்பமாயிருக்காங்க. டெல்டா கார்ப்பரேஷன் பார்த்தா நேற்று ஹை 187, இன்றைய ஆரம்பம் 189. அப்போ நேற்றைய ஹைக்கு மேலே தான். அப்போ அதுக்கு மேலே ஹை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 ரூபா பயணம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹேவல்ஸ். ஹேவல்ஸ் இன்னைக்கு காலையில் ஒரு நல்ல ஒரு இம்பேக்டை கொடுத்துருந்தாங்க. இது யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு ஹேவல்ஸாக நிறைய பேர்
சூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்மளுக்கு ஃபெயிலியராக மாறி இருக்குது. ஆனால் ஹேவல்ஸ் நல்லா சக்ஸஸ் கொடுத்துருந்து நிறைய பேர் அதுக்கு பதிவு கொடுத்துருந்தீங்க. நேற்றைய ஹை பார்த்தா 1302, இன்றைக்கி ஓப்பன் 1327. அங்கேருந்து 50 புள்ளிகள் ஓப்பன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 புள்ளிகளுக்கு அருகாமையில் 45 புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் கொடுத்துருக்காங்க. லோ 1320, க்ளோசிங் 1337க்கு கொடுத்துருக்குறாங்க. டெரிவேட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 1400 கால் 8 ரூபாய் லோ. நேற்று முடிவுற்ற விலை 5 ரூபாய், அங்கிருந்து 28 ரூபாய். அப்போது நினச்சி பாருங்கள், 5 மடங்கு. அப்போது நம்மளுக்கு ஓப்பனில் இருந்து கிட்டத்தட்ட 3 மடங்கு, 8, 16, 24, 3 மடங்கு நம்மளுக்கு இம்பேக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போது அனைத்துமே பார்த்திங்கன்னா 100% மேல் நம்மளுக்கு இம்பேக்ட் வந்து லோலிருந்தும் கொடுத்துருக்குறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸிலிருந்தும் கொடுத்துருக்காங்க. இப்போ 1340 கால்னா 17 ரூபாய், அங்கேருந்து 58 ரூபா போயிருக்காங்க. லோ நம்மளுக்கு 25 ரூபா, லோலிருந்து இரட்டிப்பு, ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஒரு 3-4 மடங்குகள் கொடுத்துருக்காங்க. 1300 கால் பார்த்திங்கன்னா 33 ரூபா, அங்கேருந்து 87 ரூபா, 100% மேலே. லோலிருந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பு ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு தாக்கம் ஹேவல்ஸ் கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக நம்ம பார்த்தோம்னா இன்றைக்கி ஹேவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரீ ஓப்பன் ஆரம்பமே அதிரடியில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது யாரெல்லாம் பார்த்தீர்கள் அப்படிங்கிறத ஃபீட்பேக்காக கொடுங்க. நன்றி, வணக்கம்.